பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, அன்புக்கினிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உலக விடுதலை போராளிகளின் தொடர் சொற்பொழிவில் இது 6வது பொழிவு. முதல் 5 பொழிவிலிருந்தும் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த போராளி ஒரு சில குணங்களில் வேறுபடுகிறவர். நாம் முதலில் பார்த்த 5 இருவர் அமெரிக்க கண்டத்தை சார்ந்தவர்கள், 2 ஆசிய கண்டத்தை சார்ந்தவர்கள், 1 ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவர். முதலாக ஐரோப்பா கண்டத்திலிருந்தும் ஒருவரை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் போராளிகள் ஐரோப்பா கண்டத்திலிருந்து கிடைக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் ஒடுக்குகிறவர்களாக இருந்தார்களே தவிர ஒடுக்கப்படுகிறவர்களாக இல்லை. உலகம் முழுவதும் அமெரிக்காவையும் அவர்கள்தான் தொடக்கத்திலே ஒடுக்கினார்கள். எனவே பெரும்பாலும் ஐரோப்பாவில் இருந்து எடுக்கிற போது அவர்கள் போராளிகளாக கண்டெடுப்பதில் சிரமங்கள் இருந்தன. 2வது வேறுபாடு, முதலில் பார்த்த அந்த 5 காங்கோ நாட்டை சார்ந்த லுமும்பாவாக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானத்தினுடைய கான் அப்துல் கஃபார் கான், வட அமெரிக்காவினுடைய மால்கம் எக்ஸ், தென் அமெரிக்காவினுடைய அலண்டே என்கிற எல்லோருமே, அல்லது வியட்நாமை சார்ந்த பான் பாய்சவ், 5 பேருமே 20ஆம் நூற்றாண்டுக்காரர்கள். நாம் இன்றைக்கு பேச போகிற ஜோன் ஆஃப் ஆர்க் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 5 நூற்றாண்டுகளுக்கு முந்தியவர். எல்லோருக்கும், இவர்கள் எல்லா போராளிகளுக்கும் முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர். எல்லாவற்றையும் விட பெரிய வேறுபாடு, நாம் இதுவரை பார்த்த போராளிகள் எல்லாம் ஆண்கள். ஜோன் ஆஃப் ஆர்க் தான் பெண். பெண்ணை பார்க்காத வரையில் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் போராடி இருந்திருக்கிறார் என்பது நம்முடைய உலக வரலாற்றுக்கே பெருமை தருகிற ஒரு செய்தியாய் அதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஜோன் ஆஃப் ஆர்க்கை பொறுத்தளவு நான் முதலிலேயே ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும். அவர் வெறும் போராளியாக மட்டுமல்ல, முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தவராக இருந்தார். நமக்கு அதிலே சில நெருடல்கள் இருக்கலாம், ஆனால் அதை நாம் இன்றைய கண் கொண்டு பார்க்க வேண்டியதில்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு முழுக்க முழுக்க மூட நம்பிக்கைகளும் கடவுள் நம்பிக்கைகளும் ஏராளமாக பரவி இருந்த அந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் ஒன்றும் பெரியதாக மாற்றம் இல்லை. இன்றைக்கும் கடவுள் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் தான் ஏராளமாக பரவி கிடக்கிறது. நம்மை போன்றவர்கள் நாட்டிலும் சிறுபான்மையினர், வீட்டிலும் சிறுபான்மையினர். அதனாலே இன்னொரு விதத்தில் பார்த்தால் எப்போதுமே உலகெங்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா தேசத்திலும் அறிவாளிகள் சிறுபான்மையினர் தான். அதனாலே அது இயற்கை. அப்படி இருக்கிற கட்டத்திலே அவர் ஆன்மீகத்திலே ஊறி திளைத்தவர். இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடந்த அந்த போராட்டங்களில் இங்கிலாந்திலிருந்து பிரான்சை விடுவிப்பதற்காக போராடியவர். பிரான்ஸ் மக்களினுடைய பார்வையில் அவர் தேவதை, இங்கிலாந்து மக்களினுடைய பார்வையில் அவர் சூனியக்காரி, நம்முடைய பார்வையில் அவள் ஒரு போராடி. அவர்கள் 2 பேரும் அப்படித்தான் பார்த்தார்கள். எனவே நாம் அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் பற்றி பேச வருவதற்கு முன்பாக இன்னொரு வேறுபாட்டையும் பார்க்கலாம். இவ்வளவு இளைய வயதில் ஒரு போராளி உலகத்தில் இருந்திருப்பாரா என்று எனக்கு சொல்ல முடியவில்லை. இறந்து போகிற போது வயது ஜோன் ஆஃப் ஆர்க்கு வெறும் 19 தான். இறந்து போகிற போது என்பதை விட கொல்லப்படுகிற போது, உயிரோடு எரிக்கப்படுகிற போது அந்த பெண்ணினுடைய வயது வெறும் 19 தான். எனவே உலகத்தினுடைய மிக இளைய போராளிகளில் ஜோன் ஆஃப் ஆர்க் ஒருவர் என்பது ஒரு முக்கியமான செய்தி. உலகத்தினுடைய இளைய பிரதமராக இருப்பது பெருமை அல்ல, பெருமைதான். ஆனாலும் அதை காட்டிலும் உலகத்தினுடைய இளைய போராளியாக இருப்பது ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையும் ஜோன் ஆஃப் ஆர்க்கும். இந்த கட்டத்தில் அந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜோன் ஆஃப் ஆர்க்கை பற்றிய செய்தி நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். வெறும் 19 வயதுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். கடைசி 3 ஆண்டுகள் தான் போர்க்களத்திலே இருந்தார். அதுவும் 1.5 ஆண்டுகள் போர்க்களத்தில், 1.5 ஆண்டுகள் சிறைச்சாலையில். எனவே கடைசி 3 ஆண்டுகள் தான் அவருடைய வாழ்க்கை. மற்றதெல்லாம் அவருடைய இளைய பருவம் தான். எனவே ஜோன் ஆஃப் ஆர்க் என்பதை கூட அந்த பெயர் உச்சரிப்புகளிலே கூட சிலவற்றை அது சரிதானா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நமக்கு புரிந்த, நாம் பழகி கொண்டிருக்கிற உச்சரிப்புகள் எல்லாம் இங்கிலாந்துக்காரர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஆங்கில உச்சரிப்புகள் தான். ஆனால் பிரெஞ்சுக்கும் ஆங்கிலத்துக்கும் அந்த உச்சரிப்புகளிலே ஏராளமான வேறுபாடு இருக்கிறது. நான் பாரிஸ் நகரத்துக்கு போயிருக்கிற போது
பலவற்றை நாம் படிக்கிற முறையில் அப்படி உச்சரிக்க கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜோன் ஆஃப் ஆர்க் என்பது கூட சரியாக சொல்ல வேண்டுமானால் அதற்கான அந்த எழுத்துக்களை நான் வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். அது எப்படி இருக்கிறது என்றால் JEANE, ஜீன் என்றுதான் நமக்கு படிக்க தெரியும். அவர்கள் அதை பிரெஞ்சில் ஜோன் என்கிறார்கள். நமக்கு ஆங்கிலத்திலே JOAN என்று வெள்ளைக்காரர்கள் அதை ஜோன் என்று எழுதுகிறார்கள். நாம் அதையே படிக்கிறோம். இன்றைக்கும் பல கிறிஸ்தவ நண்பர்களினுடைய வீடுகளிலே ஜோன் என்று பெயர் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களினுடைய அந்த எழுத்து ஸ்பெல்லிங் என்று நாம் சொல்லுகிறோமே, அது JEANNED'ARC என்பதுதான். அந்த டி ஆர்க் என்று நாம் படிக்கிறோம், அது ஜோன் ஆஃப் ஆர்க் என்பதுதான் சரி. எனவே அவர்களினுடைய உச்சரிப்பிலே நமக்கு ஆங்கிலத்தில் அப்படியே படித்தால் அது ஜீன் டி ஆர்க், ஆனால் அவர்களினுடைய உச்சரிப்பிலே ஜோன் ஆஃப் ஆர்க். இரண்டாவது செய்தி என்ன என்றால், பெரும்பாலும் உள்ளே வருகிறேன் நான் சொல்ல போகிற அந்த ஊர்களினுடைய பெயர்களை எல்லாம் நான் ஆங்கிலத்திலே எப்படி அதை உச்சரிக்கிறேனோ அப்படித்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த அரங்கத்திலே கூட பிரெஞ்சு அறிந்த அன்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த வேறுபாடுகள் தெரியலாம். ஜாம் ரெமி என்கிற இன்னொன்றும் நமக்கு என்ன என்றால், நாம் பெரும்பாலும் உலக நாடுகளை எடுத்துக்கொள்ளுகிற காரணத்தினாலே அந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிறது. அது வியட்நாமில் இருக்கிற பான் பாய்ச்சோ இருந்தாலும் சரி, காங்கோவினுடைய லுமும்பாவை பார்த்த போதும் சரி, அந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு வேறுபாடாக இருக்கின்றன. நமக்கு தெரிந்த அளவில் நாம் உச்சரிக்க பழகிய விதத்தில் நான் அவற்றை குறிப்பிடுகிறேன். எனவே ஜோன் ஆஃப் ஆர்க் என்கிற அந்த வீர பெண்மணியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு அன்றைக்கு ஐரோப்பா கண்டத்திலே நிலவிய அந்த அரசியல் சூழல் என்ன என்று பார்த்து எந்த இடத்தில் எந்த விடுதலைக்காக ஜோன் ஆஃப் ஆர்க் போராடினார் என்பதை அடுத்ததாக நாம் பார்க்கலாம். அதாவது இந்த 15ஆம் நூற்றாண்டு என்பது இந்த உலக வரலாற்றிலே ஒரு குறித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நூற்றாண்டு. அதற்கு முன்பு இருந்ததற்கும் பின்னாலுமான மாற்றங்கள் என்ன என்று கேட்டால், ஒரு காலம் வரையிலே இங்கே பேரரசுகள் இல்லை, எல்லாம் சின்ன 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 அரசுகள் தான். கிரேக்கம் என்பதும் ரோமாபுரி என்பதெல்லாம் பிறகு நாம் குறித்து சொல்லுகிற ஒரு சாம்ராஜ்யம் என்கிற பேரரசு என்கிற அந்த சொற்றொடர்கள் எல்லாம் பின்னாலே வந்தது. அலெக்சாண்டர் காலத்திலேயே எல்லாம் சின்ன சின்ன நாடு தான். ஏதன்ஸ் ஒரு நாடு, அலெக்சாண்ட்ரியா இன்னொரு நாடு, சின்ன சின்ன நாடுகளாக இருந்து பிறகு அவை எல்லாம் சேர்ந்து பேரரசுகளாகி மறுபடியும் பேரரசுகள் உடைந்து ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு நாடு என்கிற எண்ணம் கருக்கொண்ட ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. அதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி. மறுபடியும் இந்த நாடுகளை எப்படி பிரிப்பது என்பதிலே மறுபடியும் ஒரு மறு சிந்தனை வந்த இடம் அந்த 15ஆம் நூற்றாண்டு. அதாவது நாடு பிடிப்பது எப்படி அது பேரரசு ஆயிற்று என்று சொன்னால், எந்த அரசன் வலிமையோடு இருக்கிறானோ அவன் எல்லா நாடுகளையும் பிடித்துக் கொள்ளலாம், அடுத்த நாட்டை அடிப்பதும் அடுத்த நாட்டை பிடிப்பதும் தான் பெருமை என்று கருதப்பட்ட காலம். இப்போதும் அதனுடைய மிச்சமெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் அதிலிருந்து பிரிந்து போய் தேசிய இனங்களாக தன்னை தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு கட்டம் 15ஆம் நூற்றாண்டிலே வருகிறது. அதிலே இருந்த அந்த சிந்தனை தான் இன்றைக்கும் உலகம் முழுவதும். நேற்றைக்கு கூட தேனாம்பேட்டையில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது இந்த செய்தியை நான் குறிப்பிட்டேன். ஏனென்றால் இப்போது ரொம்பவும் கூடுதலாக பேசப்படுகிற ஒரு சொல் இறையாண்மை என்பதுதான். இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற சொல் இறையாண்மை என்பதுதான். அடுத்த வீட்டில் இருக்கிறவன் என்ன கொலை நடந்தாலும் அவன் வீட்டு இறையாண்மைக்குள் நாம் தலையிடக்கூடாது என்பதுதான் இவர்கள் சொல்லி வைத்திருக்கிற தத்துவம். எனவே அதை சொல்லுகிற போது நான் சொன்னேன், 2ஆம் உலகப் போர் முடிந்து ஐக்கிய நாடுகள் அவை உருவாகிற நேரத்திலே அதிலே உறுப்பு நாடுகளாக இருந்தவை 50க்கும் குறைவு. இன்றைக்கு 203 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. ஏறத்தாழ இந்த 150 நாடுகள் வானத்திலிருந்து குதிக்கவும் இல்லை, கடலிலிருந்து முளைக்கவும் இல்லை. இருந்த நாடுகள் தான் துண்டுபட்டு வேறு வேறு நாடுகள் ஆகி இருக்கின்றன. எனவே இறையாண்மையை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் இந்தோனேசியாவிலிருந்து திமோர் வந்திருக்க முடியாது, மொரோக்கோவிலிருந்து மேற்கு சகாரா உருவாகி இருக்க முடியாது. ஆகையினால இது எப்படி பிரிந்தன என்றால் அடிப்படையிலே 3 செய்திகளை குறிப்பிடலாம். ஒன்று, போராடி தங்களினுடைய உரிமையை தேசிய இனத்துக்கான நாட்டை உருவாக்கி கொண்ட நாடுகள் என்பது ஒரு வகை. கருத்து கணிப்பு, பிளபிசைட் அல்லது ரெஃபராண்டம் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்களே, அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் பிரிந்து போன நாடுகள் என்பது 2வது வகை. கருத்து கணிப்பு கூட தேவையில்லை, மேசையிலேயே அமர்ந்து பேசி பிரிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த நாடுகள் 3வது வகை. 3வது வகைக்கு உலகத்திலே ஒரே ஒரு நாடு மட்டும்தான் உதாரணமாக இருக்கிறது, அது செக்கோஸ்லோவேக்கியா தான். 74 ஆண்டுகள் ஒன்றாக இருந்ததற்கு பிறகு ஒரே நாளில் மேஜையில் அமர்ந்து செக்கு வேறு ஸ்லோவாக்கியா வேறு என்று அவர்கள் பிரிந்து கொண்டார்கள். அதற்கு வேறு உதாரணம் இல்லை, அந்த ஒரு நாடு தான். மற்றபடி இந்த கருத்து கணிப்பின் மூலமாக பல நாடுகள் பிரிந்திருக்கின்றன. இன்றைக்கும் கூட கனடாவிலே திரும்ப 3 முறை அந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கிறது. கியூபெக் என்கிற பகுதி வெறும் பிரெஞ்சு பேசுகிற மக்கள், மற்ற எல்லாம் ஆங்கிலம், ஆனால் சம அளவிலே கூட அல்ல.
கியூபெக் என்பது ஒரு மிகச்சிறிய பகுதி தான், மக்கள் தொகையிலேயும் குறைவுதான். ஆனாலும் கூட அங்கேயும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு 2 முறை நடத்தப்பட்டு 2 முறையுமே 50% கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினாலே கியூபெக் இன்னும் கனடாவினுடைய பிரிக்காத ஒரு பகுதியாக இருக்கிறது. நாளைக்கே 50%, 50.1% மக்கள் வாக்களித்தாலும் கியூபெக் தனி நாடாக ஆகிவிடும். அப்படி 1999 இந்தோனேஷியாவில இருந்து திமோர் பிரியலாமா வேண்டாமா என்று கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட போது கிழக்கு திமோர் மக்கள் 74.2% மக்கள் பிரிந்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் அன்றைக்கிருந்து அதிபர் சுகர்ணோபுத்திரி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே போராட்டம் நடந்து 2002 ஜூனில் அவர்கள் பிரிந்து போனார்கள். இப்படி ஒரு நாடு, போராட்டம் நடத்தி பிரிந்து போன நாடுகள் ஏராளம். எனவே அந்த 15ஆம் நூற்றாண்டு என்பதுதான் தேசிய இனங்களின் அடிப்படையில் ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு நாடு என்கிற அந்த கோட்பாடு வளர்ந்து வந்த கட்டம். அன்றைக்கு இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலே அடிக்கடி நடந்து கொண்டிருந்த யுத்தங்கள். ஏனென்றால் 2 பக்கத்து நாடு, அண்டை நாடு. இடையில இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கு இடையிலே கொஞ்சம் கடல் ஓடுகிறது. இப்போது இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு அந்த கடலுக்குள்ளேயே டியூப் ரைன் என்று ஒன்றை போட்டு விட்டார்கள். கடலுக்குள்ளேயே அது வந்து சேர்ந்து விடலாம். அப்படிப்பட்ட இடத்தில் ஜோன் ஆஃப் ஆர்க், நம்முடைய இன்றைய கதாநாயகி ஜோன் ஆஃப் ஆர்க் பிறந்தது 1412 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. அது டாம் ரெமி என்கிற பிரான்ஸ் நாட்டினுடைய கிழக்கு பகுதியில். அன்றைக்கு அந்த பிரான்ஸ் நாட்டுக்குள்ளே ஒரு உள்நாட்டு கலகம் நடந்து கொண்டிருந்தது. 2ஆக பிரிந்து வந்து கிழக்கு மக்களுக்கும் மேற்கு மக்களுக்கும். அதிலேயே எப்படியெல்லாம் மனிதர்களுக்குள்ளே பிரிவினை வருகிறது என்று பாருங்கள். தேசிய இனத்துக்கு ஒரு நாடு என்பதை தாண்டி பகுதி தோறும் அந்த பிரச்சனைகள் வருகின்றன. பிரான்சினுடைய கிழக்கு பிரான்ஸ், மேற்கு பிரான்ஸ் என்று கிழக்கு பிரான்சில் இருக்கிற மக்கள் தங்களை ஆர்லேனியன்ஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள். ஆர்லேனியா என்று அங்கே ஒரு பெரிய நகரம் இருக்கிறது, ஆர்லேனியன்ஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள். மேற்கிலே இருக்கிறவர்கள் பர்காண்டி என்கிற நகரத்தை மையமாக வைத்து பர்காண்டியன்ஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள். ஆர்லேனியன்ஸுக்கும் பர்காண்டியன்ஸுக்கும் தொடர்ந்து கடுமையான உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் 1412 ஜோன் ஆஃப் ஆர்க் பிறக்கிறார். இந்த ஆர்லேனியன்ஸுக்கு ஒரு சின்ன லார்ட் டியூக் இருக்கிறார். அதாவது அப்போதெல்லாம் அது ஒரு மன்னர் என்று சொல்ல முடியாது, ஒரு ஏறத்தாழ நம்முடைய நாட்டு ஜமீன்தார் மாதிரி. டியூக் சார்லஸ் என்பவர் ஆர்லேனியனிலையும், டியூக் ஜான் என்பவர் பர்காண்டியிலையும் அதற்கான அரசர்களா அல்லது அதனுடைய பெரும் ஆட்சி பொறுப்பை பெற்றவர்களா என்று சொல்ல முடியாது. டியூக்ஸ் என்று அவர்களுடைய ஐரோப்பாவினுடைய வரலாறு அழைக்கிறது. எனவே இந்த 2 டியூக்ஸ், 2 லார்ட்ஸ், 2 பிரபுக்கள், இவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற யுத்தம் உச்சகட்டத்திலே இருந்த கட்டம்தான் ஜோன் ஆஃப் ஆர்க் பிறந்த 15ஆம் நூற்றாண்டினுடைய தொடர்ந்து மோதல்கள். 2 பக்கத்திலையும் எந்த நேரத்திலையும் எப்போதும் தாக்குதல்கள். எந்த காரணமும் இல்லாமல் 2 பகுதி மக்களுக்கு இடையிலே போராட்டம் நடந்த போது இந்த உள்நாட்டு போரை கவனமாக கவனித்துக் கொண்டிருந்த இங்கிலாந்து நாட்டு அரசன் ஹென்றி V ஒரு முடிவுக்கு வருகிறான். எதற்காக அவர்களாகவே அடித்துக் கொள்கிறார்கள், நாமும் சேர்ந்து அவர்களை ஒரு விதம் செய்யலாமே என்று. எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த உலக வரலாறு முழுவதுமே எங்கே எல்லாம் உள்ளே 2 பேர் அடித்துக் கொள்ளுகிறானோ அப்போது 3வது ஆள் உள்ளே வந்து ஒருவன் சார்பாக இருந்து இன்னொருவரை அடித்துவிட்டு பிறகு இவனையே அடித்து விடுகிறான் என்பது எல்லா இடங்களிலேயும் இருக்கிற வரலாறு. அப்படித்தான் நம்முடைய கிபி 14ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையிலே நடந்த தகராறிலே தான் மாலிகாபூர் உள்ளே வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் தஞ்சையிலே சொக்கநாத நாயக்கனுக்கும் ரகுநாத நாயக்கனுடைய பேரனுக்கும், திருமலை நாயக்கனுடைய பேரன் சொக்கநாத நாயக்கன், ரகுநாத நாயக்கனுடைய பேரன் செங்கமலதாஸ் நாயக்கன், 2 பேருக்கும் இடையிலே போர் நடந்த போது செங்கமலதாஸ் நாயக்கன் பீஜப்பூர் சுல்தான் இடத்திலே போய் ஆதரவு கேட்க, பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியினுடைய சகோதரன் வேங்காஜியை அனுப்பி வைக்க, வேங்காஜி முதலில் அவனை அடித்து பிறகு இவனையை அடித்து எல்லாவற்றையும் தஞ்சாவூரிலே ஒரு மராத்தி ஆட்சி ஏற்பட்டது என்பது அப்படித்தான் ஏற்பட்டது. அது 17ஆவது நூற்றாண்டு. எனவே இந்த உள்நாட்டு கலவரம் நடக்கிற போது வெளியே இருந்து ஒருவர் உதவிக்கு வருவதும், உதவிக்கு வந்தவர் இவனுடைய எதிரியை முதலில் வீழ்த்துவிட்டு பிறகு இவனை வீழ்த்தி விடுவதும் வரலாற்றிலே எப்போதும் நடக்கிற நிகழ்ச்சி. ஹென்றி V அதற்கான காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். பர்காண்டி மன்னர் டியூக் ஜான் வெள்ளைக்காரர்களிடத்திலே, இங்கிலாந்து நாட்டு மன்னர்களிடத்திலே போய் தனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டான். அப்போது அந்த ஹென்றி V உள்ளே வந்தவன் பர்காண்டியர்களுக்கு ஆதரவாக உள்ளே வந்த அந்த இங்கிலாந்து நாட்டு படை மெல்ல மெல்ல ஆர்லேனியா வரைக்கும் முன்னேறி பிரான்ஸ் நாட்டினுடைய கிழக்கு பகுதியை பிடித்துக் கொண்டது. இது 1415 ஆகஸ்ட். இதுதான் அந்த வரலாற்றினுடைய முக்கியமான கட்டம். அதற்கு பிறகு 1449 வரைக்கும் ஏறத்தாழ 35 ஆண்டு காலம்
ஆர்லேனியா என்கிற அந்த பிரான்சினுடைய கிழக்கு பகுதி இங்கிலாந்தினுடைய ஆட்சியில தான் இருந்தது. அந்த 35 ஆண்டு காலத்துக்குள்ளே ஒரு 15 ஆண்டு காலம் என்பது ஜோன் ஆஃப் ஆர்க் போராடிய காலம். அதிலும் ஒரு கட்டத்திலே இங்கிலாந்து நாட்டுக்காரர்களை ஒரு பகுதியிலிருந்து அந்த எல்லை வரைக்கும் விரட்டி அடித்த ஒரு வீர பெண்மணியாக ஜோன் ஆஃப் ஆர்க் இருக்கிறார். ரொம்பவும் வியப்பாக இருப்பது ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய அந்த போர் முறைகள் தான். ஏறத்தாழ 500 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அப்படிப்பட்ட போர் முறைகளை எல்லாம் ஜோன் ஆஃப் ஆர்க் கற்று வைத்திருந்ததும் அதை நிகழ்த்தி காட்டியதும் களத்தில் நின்று நிகழ்த்தி காட்டியதும் இப்போதும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. அது எங்கே அந்த கலைகளை கற்றாள் என்று நமக்கு தெரியவில்லை. எப்போதெல்லாம் விடை தெரியவில்லையோ அப்போதெல்லாம் அது கடவுள் செயல் என்று சொல்லிவிடுவது சுலபமான காரியம். ஏனென்றால் அது இயல்பாகவும் எளிதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் தேடுவதை விட என்றைக்கும் எதற்கும் காரணம் தேடுவது கடினம். எல்லாம் கடவுள் செயல் என்றால் அது எளிது. அப்படித்தான் அந்த மக்கள் அன்றைக்கு அது கடவுளின் செயல், தூதுவரினுடைய கடவுளின் தூதுவராகத்தான் இந்த பெண் ஜோன் ஆஃப் ஆர்க் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார் என்று அந்த பிரான்ஸ் நாட்டு மக்கள் எல்லோரும் எண்ணினார்கள். எனவே 1415 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே அங்கே உள்ளே புகுந்த அந்த ஹென்றி V படைகள் பிரான்சினுடைய கிழக்கு பகுதியாக இருந்த ஆர்லேனியா வரைக்கும் வந்து சேர்ந்த அந்த காலகட்டத்திலே அவள் சின்ன பெண், 3 வயது குழந்தை, பெண் கூட அல்ல 3 வயது குழந்தை. அவள் எந்த குடும்பத்திலே பிறந்தாள் என்றால் ஒரு மாடு மேய்க்கிற குடும்பத்திலே, ஷெப்பர்ட் என்று சொல்லுகிறார்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு குடும்பத்திலே பிறந்தாள். ஆடு மாடுகள் மேய்க்கிற அந்த குடும்பத்திலே பிறந்தது என்பதே அவளுக்கு இன்னொரு விதத்தில் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஏனென்றால் அந்த மலைப்பகுதிகளிலேயும் காடுகளிலேயும் அந்த ஆடு மாடுகளை விரட்டி சென்று போகிற போது சில வேட்டைக்கார நண்பர்களோடு அவளுக்கு ஒரு நட்பு கிடைக்கிறது. வேட்டையாடுவது, குறிபார்த்து அம்பு எய்வதில். ஏனென்றால் நாம் இதுவரைக்கும் முன்னாலே பார்த்த 5 பேரும் துப்பாக்கி குண்டுகள், பீரங்கிகள். இது அம்பும் வில்லும் வேலுமாக இருக்கிற ஒரு 5 நூற்றாண்டுக்கு முந்தைய வரலாறு. அந்த வேட்டைக்காரர்களிடத்திலே இருந்து குறிபார்த்து சுடுகிற அந்த ஆற்றலை அந்த பெண் பெறுகிறாள். நம்முடைய தம்பி சீமான் தான் பல கூட்டங்களிலே சொல்லுவார், குறிபார்த்தல் என்பது போர்க்களத்திலே மிக முக்கியமானது. துப்பாக்கி சுடுகிற போட்டி என்று ஒன்று இன்றைக்கு ஒலிம்பிக்கில் இருக்கிறது. தம்பி சீமான் சொல்லுவார், ஈழம் மறந்துவிட்டால் துப்பாக்கி சுடுகிற போட்டியில் வேறு எவனாவது உலகத்திலே பரிசு வாங்க முடியும். குறிபார்த்து தாக்குவதில், குறிபார்த்து சுடுவதில் அவர்களுக்கு இணையாக யாராவது இருக்கிறார்களா என்று கேட்பார். அதுபோல குறிபார்த்து தாக்குவதில், குறிபார்த்து அம்பு எய்வதில் ஒரு ஆற்றலை அந்த பெண் ஏறத்தாழ 10 வயது 11 வயது பெண்ணாக இருக்கிற போதே. எதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய வாழ்க்கையை மொத்தம் 19 வயதில் முடிந்து போகிறது. அதற்குள்ளேதான் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அந்த பெண் புரட்டி போடுகிறாள். ரொம்பவும் வியப்பான செய்தி தான். எனவே 10-11 வயதிலேயே அவள் அம்பு எய்வதிலே ஒரு தேர்ந்த, ஒரு திறன் வாய்ந்த ஒரு பெண்ணாக வளர்கிறாள். அப்படி வளர்கிற போது தன்னுடைய 12வது வயது, அதாவது 1424 ஆண்டு அந்த பெண் ஒரு செய்தியை சொல்ல தொடங்குகிறாள். அதுதான் நான் முதலிலேயே சொன்னேன். முழுக்க முழுக்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படையிலே தான் ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. 3 தேவதைகளினுடைய 2 தேவதைகள், ஒரு போராடி தேவதை, ஒரு போர் வீரன் என்று சொல்லப்படுகிற தேவதைகள். இந்த 3 தேவதைகளினுடைய வாழ்த்தும் அருளும் அவர்களினுடைய ஆலோசனைகளும் தனக்கு கிடைப்பதாக அந்த பெண் சொல்ல தொடங்குகிறாள். வயது 12. சென்ட் கேத்ரின், சென்ட் மார்கரெட், சென்ட் மைக்கேல் என்கிற 3 தேவதைகளினுடைய முழு வாழ்த்தும் தனக்கு இருப்பதாகவும், தான் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதாகவும், பல நேரங்களில் என்ன நீ ஒரு மாதிரியாக பித்து பிடித்தது போல இருக்கிறாய் என்று கேட்டால், உனக்கு என்ன தெரியும், நான் கேத்தரினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். கேத்தரின் என்பது ஒரு போராளிக்கான தேவதை. மைக்கேல் என்பது பைபிளிலே பிறகுதான் அதை பிடித்ததை சொன்னார்கள். மைக்கேல் என்பது சாத்தானுக்கு எதிராக படை நடத்திய அந்த போர் வீரர்களினுடைய தளபதியாக இருந்து இறந்து போனவன். இவையெல்லாம் அந்த மத நம்பிக்கை. இயல்பாக சொன்னால் ஒரு போர் குணம் அந்த பெண்ணினுடைய நெஞ்சுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த போர் குணத்திலேயே அவள் மூழ்கி இருந்திருக்கிறாள். இயல்பாக முன்னோர் வழிபாடு என்பது தமிழர்களுக்கு இயல்பான ஒன்று. அதை போலவே இந்த பழைய நாகரிகங்களை கொண்ட எல்லா சமூகங்களிலேயும் இந்த முன்னோர் வழிபாடு உண்டு. அந்த முன்னோர் வழிபாடுகளிலிருந்தும் அந்த போராளிகளை தனக்குள்ளே உள்வாங்கி உருவாக்கி கொள்ளுகிறவர்கள், நீங்கள் எதை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுவாகவே மாறி போகிறீர்கள் என்பது இயல்பான ஒரு உளவியல் உண்மை. அது விளையாட்டு வீரனாக வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறவன் தூக்கத்திலே கூட காலை கொஞ்சம் உதைத்துக் கொண்டிருக்கலாம். எனவே அது தேவதையினுடைய செயல் அல்ல, அவனுடைய உள் மனத்தினுடைய ஒரு அடிமனத்தினுடைய வேலைதான் அது. எனவே அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு 3 தேவதைகள் தொடர்ந்து தனக்கு வாழ்த்துறைகள் வழங்கி வருவதாக சொன்னார். அதுவும் சென்ட் மைக்கேல் என்று சொல்லுகிற அந்த சாத்தானுக்கு எதிராக படை நடத்திய அவன் தன்னை ஒரு இராணுவத்தை கட்டுமாறும், தன் தேசத்தை அடிமையாக வைத்திருக்கிற இங்கிலாந்து நாட்டுக்காரர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுமாறும்,
தனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த பெண் திரும்ப திரும்ப சொன்னாள். அதை கேட்ட உடனே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏனென்றால் இயற்கை தான் அது. எதிரியை, இந்த நாட்டை ஆடுகிறவனை, தன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறவனை இந்த மண்ணை விட்டே விரட்ட வேண்டும் என்று கடவுள் கனவிலே அல்லது கடவுள் தேவதை கனவிலே சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த பெண் வேறு ஏதோ விபரீதத்துக்கு போய்விடுவாளோ என்கிற அச்சம் அந்த உறவினர்களுக்கும் வந்தது, உற்றார் பெற்றோருக்கும் வந்தது. ஆனால் அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அதிலிருந்து விலகவே இல்லை. 24 மணி நேரமும் அந்த சிந்தனை அவளுக்கு அதுவாகத்தான் இருந்தது. இங்கிலாந்து நாட்டுக்காரர்களை எங்கள் பிரான்ஸ் மண்ணிலிருந்து விரட்டி தீர வேண்டும் என்பதுதான். அதிலே கூட இன்னொரு வாய்ப்பாக அது எப்படி அமைந்திருக்கிறது என்றால், நீங்கள் உலக வரைபடத்தை ஒரு முறை நினைவுபடுத்தி பார்த்தால் தெரியும். பிரான்சினுடைய கிழக்கு பகுதி இந்த பக்கத்தில் இருக்கிறது, மேற்கு பகுதி இங்கிலாந்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. எனவேதான் மேற்கு பகுதியில் இருக்கிற பர்காண்டியன் என்கிற அந்த இனத்தவர்களோடு அவன் இங்கிலாந்துக்காரன் மிக நெருக்கமாக தொடர்பு வைத்துக் கொண்டான். அவர்கள் மூலமாக ஊடுருவி கிழக்கு வரைக்கும் அவன் கீழே வந்தான். இவற்றையெல்லாம் கூட அந்த வரைபட பூகோள அறிவோடு அன்றைக்கு ஜோன் ஆஃப் ஆர்க் பேசினாள். அவளுக்கு இந்த போர் தந்திரமும் போர் குணமும் ஊறி கிடக்கிறது. எப்போதும் போரில் ஆற்றல் வந்ததற்கு பிறகு போர் என்பது வெறும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அல்லது அன்றைக்கு கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை போடுவது மட்டுமல்ல. போருக்கு எவன் போகிறானோ அவனுக்கு இந்த நில அமைப்பு பற்றிய புரிதல், நில அமைப்பு பற்றிய தெளிவு இல்லாமல் யாராலும் போரிட முடியாது. அந்த பார்வையெல்லாம் கூட அந்த பெண்ணுக்கு இருந்தது. அது 12 வயதில் இருக்கிற போது அந்த தெளிவு இருந்தது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தி. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் அந்த பெண் தொடர்ச்சியாக முழுக்க அம்பு எய்வதிலே ஒரு பயிற்சியை பெற்றாள். 4 ஆண்டுகள் அவள் போராளியாக உருவாவதற்கு. முதல் 12 ஆண்டுகள் ஒரு சிறுமியினுடைய பருவம், வேடிக்கை பார்த்த காலம். 12 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர் பயிற்சியை அவளாகவே எடுத்துக் கொள்ளுகிறாள். அவளுக்கு ஒரு பெரிய ஆசான் யாரும் இல்லை. குறைந்தபட்சம் அந்த மலைப்பகுதியில் வேட்டையாடுகிறவர்கள் மூலமாகத்தான் அவள் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுகிறாள். எந்த நேரமும் அவளுக்கு அம்பு வீசுவது, ஒரு குறி தவறாமல் அதிலே அந்த எதிரியை வீழ்த்துவது என்கிற அந்த எண்ணமே அவள் நெஞ்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 1928 ஆண்டு தன்னுடைய நண்பர்கள் மூலம், அந்த வேட்டைக்காரர்கள் மூலம் இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்த பெண்ணுக்கு இப்படி ராணுவத்திலே சேர்ந்து இப்படி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு தேவதையினுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு சில பேர் அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி பாடி கோட் என்கிற ஒருவரிடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அவன் யாரோ ஒரு பெண் அப்படியெல்லாம் ஒரு தேவதையின் அருள் இருக்கிறது, நல்ல பயிற்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அழைத்து வாருங்கள் என்கிறார். 1428 பாடி கார்ட் என்கிற அந்த தளபதியை ஜோன் ஆஃப் ஆர்க் போய் பார்க்கிறாள். அவன் எதிர்பார்த்திருந்த பெண் வேறு ஒரு பெண் என்று சொன்னார்கள். யாராவது அவன் கருதியது ஒரு 25-30 வயது பெண்ணாகவாது இருக்கலாம் என்று கருதினால், அங்கே இருந்து ஒரு சிறுமியை அழைத்துக் கொண்டு வந்த பிறகு இந்த பெண் இருக்கட்டும். அவன் என்ன நினைத்துக் கொண்டான் என்றால், ஜோன் ஆஃப் ஆர்க் கூடுதலா இந்த பெண்ணும் வந்திருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டு, அது யார், உன் அக்காவா என்று கேட்டான். இல்லை, ஜோன் ஆஃப் ஆர்க் நான் தான் என்று சொன்னாள். நீயா, போருக்கு போகிற பெண்ணா நீ, போ என்று அனுப்பிவிட்டான். அவன் பேசக்கூட. அவள் மறுபடியும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தாள். ஒரே ஒரு முறை நீ எந்த இடத்திலேயாவது குறி வைத்து என்னை அம்பு எய்து சொல்லிவிட்டு என்னுடைய அம்பு எய்யும் ஆற்றலை பார்த்துவிட்டு பிறகு நீ வேண்டாம் என்று சொல் என்று சொன்ன போதும் கூட பாடிகார்டு சிரித்தான். உன்னை பார்த்து யாராவது அம்பை சொல்வார்களா, நீ போ என்று அனுப்பிவிட்டான். இது 1428 மார்ச் மாதத்திலே நடக்கிறது. மறுபடியும் அந்த பெண் அதே முயற்சியிலே இருக்கிறாள். மறுபடியும் அக்டோபர் மாதத்திலே அவனை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அக்டோபர் மாதத்திலே பார்க்கிற போது இந்த பெண் பிடிவாதமாக இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி சில குறிகளை காட்டி அம்பியை சொல்லுகிற போது அந்த படை வீரர்கள் யாராலும் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு குறி தவறாமல் அந்த பெண் அம்பு எய்கிற போது அவனுக்கு இந்த பெண்ணின் மீது இவளுக்கு ஒரு திறமை இருக்கும் போல் இருக்கிறது. எங்கே கற்றுக்கொண்டாய் என்று கேட்டால் அவள் சொல்லுகிறாள், நான் கற்றுக்கொள்ளவில்லை, சென்ட் கேதரின் தான் எனக்கு எல்லாவற்றையும் கனவில் சொல்லிக் கொடுக்கிறாள், மார்கரெட் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் என்றாள். இதுல என்ன என்றால், நம்மை போன்றவர்கள் இதை கேட்டால் அதை பலவீனம் என்று கருதுவோம், அவர்கள் அதை பலமாக கருதினார்கள். கடவுளிடத்திலே இருந்தே வந்திருக்கிறாள் என்பது அந்த பெண்ணுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. ஆனால் அதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு ஒரு தெய்வீக ஆன்மீக ஆற்றல் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த கேத்தலிக் ஆர்ச் பிஷப்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய அந்த பேராயர்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி, அந்த தந்தைகள் இருக்கிற அருட்தந்தைகளிடத்தை அனுப்பி இவரை சோதிக்க சொன்னார்கள். 3 வாரம் சோதனை நடந்தது. எல்லா விதமான அவர்களுடைய வேத புத்தகங்களிலிருந்து மற்றவைகளிலிருந்து எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டன. 3 வாரத்துக்கு பிறகு அந்த அருள் தந்தைகள் ஒரு குறிப்பு எழுதி அனுப்பினார்கள்.
இவள் ஒரு பெண் அல்ல, நம் தேசத்து சாதாரண குடிமகள் அல்ல. சென்ட் கேதரின் ஹேஸ் கம் டவுன் டு எர்த் அகைன் என்று எழுதினார்கள். கேதரினே மறுபடியும் உயிர் பெற்று வந்துவிட்டாள், இவள் பெண் அல்ல என்று சொன்னதற்கு பிறகு அன்றைக்கு அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. வந்திருப்பவள் ஒரு தேவதை, ஒரு போர் தேவதை, மறுபடியும் இந்த மண்ணை மீட்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அனுப்பியிருக்கிறார். எனவே இந்த பெண்ணை இனி நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, அந்த பெண் தான் எங்களை சோதித்து பார்க்க வேண்டும், அவ்வளவு தெளிவாக இருக்கிறாள் என்று சொன்னதற்கு பிறகு சார்லஸ் என்கிற அந்த பிரபுவிடத்திலே, டியூக் சார்லஸ் இடத்திலே அந்த பெண் அனுப்பப்பட்டார். இது 1429. ஏறத்தாழ ஓராண்டு காலம் அவளுக்கு இந்த வேலைகளுக்கே ஓராண்டு காலம் ஆயிடுச்சு. சார்லஸும் இவைகளெல்லாம் படித்து பார்த்தால் அப்போது மத குருமார்கள் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அரசியலிலே பெரிய மாற்றம் இல்லை. அதையும் நாம் இன்றைக்கு காலகட்டங்களிலே குறித்துக் கொள்ள வேண்டும். மதத்திலே இருந்து அரசியல் விடுபட்டது அதற்கு பிறகு 150 ஆண்டுகள் ஆயிற்று. எனவே மத குருமார்கள் தான் அரசியலை நடத்தி சென்றார்கள். ஐரோப்பாவிலும் அங்கு அவர்கள் தான் நடத்தினார்கள், இந்தியாவிலும் அவர்கள் தான் நடத்தினார்கள். ராஜாவாக வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், ராஜ குருவாக அவர்கள் தான் இருப்பார்கள். கிங் வேறு, கிங் மேக்கர்ஸ் வேறு, அவர்கள் தான் ராஜ குருக்களாக இருப்பார்கள். எனவே அந்த ராஜ குருக்கள் இங்கேயும் கூட நடந்த அந்த செய்தியை எல்லாம் நம்முடைய ஆசிரியரே அந்த நூலில் எல்லாம் மிக தெளிவாக எழுதியிருப்பார். பகவத்கீதை என்பதே பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையிலே நடந்த போராட்டம் தான். எங்கே சத்திரியர்கள் தன்னை மீறி வந்து விடுவார்களோ, ஏனென்றால் அவனிடத்தில் வாழ்பலம் இருக்கிறது, இவனுக்கு கடிதம் மட்டும்தான் எழுத தெரியும். ஆகையினாலே ரெண்டையும் எப்படி சமப்படுத்துவது என்கிற அந்த சமரச முயற்சி தான் சத்திரியர்கள் பார்ப்பனராக முயற்சி செய்தார்கள், பார்ப்பனர்கள் சத்திரியராக முயற்சி செய்தார்கள். நமக்கு தெரியும் மிக நன்றாக அந்த செய்திகள் எல்லாம். இந்த இடத்திலே நாம் விளக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி வந்த ஒரு சத்திரிய அரசன் தான் தவம் செய்து அந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்றல்ல ராஜ ரிஷி என்றுதான் பெயர் பெற்றான். அப்போதும் கூட பிரம்ம ரிஷி அல்ல, அது பார்ப்பானாக இருந்தால் தான் பிரம்ம ரிஷி ஆக முடியும். இது போனால் போகிறது என்று ஒரு ஆறுதல் பரிசு தான் ராஜ ரிஷியாக ஆனதும். அதை போலவே பார்ப்பனராக பிறந்த பரசுராமன் கோடரி ஏந்தி சத்திரியனாக போர் புரிய தொடங்கியதுமாக அந்த செய்திகள் சொல்லுகிற போதுதான் கீதை கிபி 5வது நூற்றாண்டில் அல்லது 6வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாலாதித்ய குப்தன் காலத்திலே எழுதப்பட்டு இடைச்செருகலாக சேர்க்கப்படுகிறது என்பதை அம்பேத்கர் ஆதாரங்களோடு காட்டுவார். அந்த கீதை சொல்வதெல்லாம் ஒரே ஒரு செய்திதான், அவனவனுடைய வர்ணத்துக்கு ஏற்ற தொழிலை செய்ய வேண்டும், வேறொன்றும் அல்ல. நீங்கள் கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்க கூடாது. தெரியல, ரஜினி தான் திடீரென்று கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு தான் எழுதியிருப்பார்னு நான் கடைசி வரைக்கும் நினைச்சேன். திடீர்னு பலனை எதிர்பார் என்று எழுதியிருக்கிறார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அத்வானி இனியும் விடக்கூடாது என்று நினைத்தாலும் பலனை வேறு எதிர்பார்க்க சொல்கிறானே, இவனை தனியை விட்டு வைக்க கூடாது என்று. ஆகையினாலே கீதை என்பது அவ்வளவுதான். சத்திரியனுக்கு பார்ப்பனர்களுக்கு இடையிலே சமரசம். நீ ராஜாவாக இரு, அதில் நாங்கள் குறுக்கே வரமாட்டோம், ஆனால் எங்களுக்கு நீ கீழே இருக்க வேண்டும், அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை போல மத குருக்கள் தான் ஐரோப்பாவிலும் கூட ஆட்சியை நடத்தினார்கள். மத குருமார்கள் சொன்னதுதான் நடந்தது. எனவே மத குருமார்கள் சென்ட் கேத்தரினே மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து இறங்கிவிட்டாள் என்று சொன்னதற்கு பிறகு டியூக் சார்லஸுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சார்லஸ் என்ன செய்தார் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிலான படையை அவர்களிடத்திலே ஒப்படைத்தான். நீ உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிற்று என்றால், இவன் அந்த பாடிகார்ட்ஸ் என்கிற அந்த ராணுவ தளபதியை சந்தித்து அங்கே போய் கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லி அதற்கு பிறகு டியூக் சார்லஸை பார்க்க வந்த இந்த நேரத்தில் மெல்ல மெல்ல ஊடுருவி ஹென்றி V இங்கிலாந்து நாட்டு ராணுவம் ஆர்லியன்ஸ் வரைக்கும் ஏறத்தாழ வந்துவிட்டது. டியூக் சார்லஸே தலைமறைவாக இருந்த காலம்தான். எனவே ஒரு ஆண் வேடம் தரித்துக் கொண்டுதான் ஜோன் ஆஃப் ஆர்க் டியூக் சார்லஸை போய் சந்திக்கிறாள். எனவே தன்னிடத்தில் இருந்த ஒரு படையை கொடுத்து அதை ரகசியமாகத்தான் படைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், இவனும் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறாள். அந்த பயிற்சி 4 மாதங்கள் நடக்கிறது. இந்த பெண்ணும் பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிறாள், அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறாள். ஆனால் தன்னுடைய அனுப்பி வைத்தவர்கள் எல்லோரையும் அவள் சேர்த்துக் கொள்ளவில்லை. அது ஒன்றுதான் அடிப்படையான செய்தி. எல்லோரையும் அவள் சேர்த்துக் கொள்ளவில்லை. அடிப்படையாக 2-3 சோதனைகளை வைத்து பலரை அந்த பெண் வேண்டாம், என்னுடைய ராணுவத்துக்கு வேண்டாம் என்று விலக்கி விடுகிறாள். ஒரு மாதா கோயிலிலே போய் அதற்கான நிபந்தனை என்ன என்றால், மண்ணினுடைய விடுதலைக்காக, அந்த ஒரு செய்தி ரொம்பவும் வேறுபாடாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மண்ணின் விடுதலைக்காக போராட வருகிறவன் எந்த விதமான தனிமனித பலவீனமும் இல்லாதவனாக இருக்க வேண்டும், தனிமனித ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். எனவே நீங்கள் மாதா கோயிலிடத்திலே போய், கிறிஸ்தவர்களிடத்திலே இன்றைக்கு அந்த கன்ஃபெஷன் என்கிற ஒரு பழக்கம் உண்டு, நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தவறு செய்திருக்கிறேன். ஒரு பெண்ணும் அந்த படையில இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள், ஆண்கள் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். நான் வாழ்க்கையிலே இப்படி சில தவறுகளை செய்து விட்டேன்,
இது மாதிரியான ஒழுக்கக்கேடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த படையிலே இடமில்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறாள். யார் தன்னை அழித்துக் கொள்ள அநியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த படையிலே இடம் உண்டே தவிர சுகபோகங்களுக்கு ஆளாகி சஞ்சலம் உள்ள நெஞ்சுகளுக்கு உள்ளாகி இருக்கிறவர்களுக்கு இந்த படையிலே இடமில்லை என்பது ஜோன் ஆஃப் ஆர்க் வகுத்த முதல் நிபந்தனை. அது ஒரு பெரிய செய்தி. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தால் அப்படியெல்லாம் இந்த பெரும்பாலும் ஒழுக்க குறைவாக இருக்கிறவன் ராணுவத்தில் இருக்கிறவனா தான் இருப்பான். ராணுவத்தில் இருக்கிறவன் அதுல நம்ம தம்பிகளின் படைதான் உலகத்தின் விதிவிலக்கை போகிறது. அது உண்மையிலேயே விதிவிலக்கு. அந்த ராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடு. இன்றைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இங்கிலாந்தில், பிரான்சில், அமெரிக்காவில், கனடாவில், சுவிட்சர்லாந்தில் ஏறத்தாழ 154 நாடுகளில் பரவி இருக்கிற அந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு அந்த நிபந்தனைகளில் மிக கடுங்குடிரில் வாழ்கிற அந்த மக்கள் இரவு நேரத்திலே கொஞ்சம் மது அருந்தினால் கூட அதை கேட்கவில்லை. நான் வெளிப்படையாக முயற்சி சொல்லுகிறேன். ஆனால் போராளிகள் யாரும் அப்படி எந்த விதமான ஒன்றையும் குளிருக்காகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. குளிர் காரணம் காட்டி நம்மால் மது அருந்துகிறானே தவிர அது கூட குளிருக்கான மது அல்ல. வீட்டுக்குள்ள குளிரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் அதை ஒரு காரணம் காட்டுகிறான், பிறகு அது பழக்கமாய் போகிறது. மது அருந்தாமல் போயிட்டு வந்தோம்னா செத்தா போயிட்டோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு காரணம், ஒரு நியாயப்படுத்த வேண்டி இருக்கிறது. அப்படி எந்த விதமான காரணத்துக்காகவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற விதி இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் உலக நாடுகளில் பார்த்தால் எந்த ராணுவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லா ராணுவமும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கிறான். மற்ற எதிரியை அடிப்பதிலும் ஒரே மாதிரி இருக்கிறான், ஒழுக்கமற்று இருப்பதிலும் ஒரே மாதிரி இருக்கிறான். அந்த விதத்திலே தான் ஜோன் ஆஃப் ஆர்க் கட்டிய அந்த ராணுவம் இருக்கிறது மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதிலே தான் அந்த பெண் முதலாக அதில் ஒரு அடி எடுத்துக்கொண்டாள். பிறகு பல்வேறு விதமான பயிற்சிகள், மிக கடுமையான பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டன. இவையெல்லாம் 4 மாதங்கள் தான். 1429 ஆண்டு கடைசியிலே நவம்பர் மாதத்திலே டியூக் சார்லஸ் இடத்திலே போய் அந்த பெண் சொன்னாள், படை தயாராகிவிட்டது, நாங்கள் எதிரியை தாக்குவதாக முடிவு செய்கிறோம் என்று சொல்லுகிறாள். என்ன இருந்தாலும் இங்கிலாந்து ராணுவம் மிகப்பெரிய ராணுவம். நீ ஒரு 100 பேரை அல்லது 200 பேரை வைத்துக் கொண்டு அவனை தாக்குகிறேன் என்று சொல்கிறாயே, அது எப்படி சாத்தியம் என்று டியூக் சார்லஸ் கேட்டபோது இது மறுபடியும் நமக்கு வியப்பை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் சொல்கிறாள், வேறொன்றுமல்ல, அவர்கள் எண்ணிக்கையிலே கூடுதலாக இருக்கிறார்கள், நான் நேருக்கு நேராக போய் மோதுவது அல்ல. அவளுக்கு அந்த பெயரெல்லாம் தெரியவில்லை. ஆனால் நான் சொன்னதற்கு பிறகு அவள் என்ன சொல்லுகிறாள் என்று நமக்கு புரியும். நாம் நேரடியாக போய் தாக்க வேண்டியதில்லை, மறைந்திருந்துதான் தாக்க வேண்டும். மறைந்திருந்து தாக்குகிற போது கூட எண்ணிக்கையிலே நாம் 10 பேர் இருந்தால் அவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். தாக்குகிற போது அவர்கள் ஒருவர் இருக்கிற இடத்தில் நாம் 5 பேர் போய் தாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். இது 1:10 and 10:1 என்று மாசேதும் பின்னாலே சொன்ன ஒரு கொரில்லா போர் யுத்தத்தினுடைய அடித்தள அந்த பெண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. மாவு பின்னாலே வந்தவர் கொரில்லா யுத்த முறையும் தெரியாது. ஆனால் அதை அந்த பெண் திட்டமிட்டு இருக்கிறாளே, அதுதான் அவளுடைய போர் சிறப்பு, போர் குணம். அது இயல்பிலேயே அவளுக்கு அதே எண்ணமாக இருந்த காரணத்தினாலே வந்திருக்கிறது. எனவே அப்படி முதலாக இந்த ஆர்லியன் பகுதியிலே ஒரு தாக்குதல் அந்த இங்கிலாந்து வீரர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மிக கடுமையான தாக்குதல் போய் தாக்கி அழித்த போது அந்த ஒரு தாக்குதலில் 114 ஆங்கில வீரர்கள் அந்த இடத்திலேயே இறந்து போனார்கள். 40 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இது முதல் வெற்றி. இந்த முதல் வெற்றி என்பது பிரான்ஸ் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அலையாக பரவிற்று. அவர்களால் நம்ப முடியவில்லை. எனவே மிக எளிதாக அவர்கள் சொன்னார்கள், இது தனி மனிதனால் முடிகிற காரியம் இல்லை, இது கேத்தரின் தேவதை தான் வந்திருக்கிறார் என்று மறுபடியும் அந்த நாட்டின் அரசர், மக்கள் அத்தனை பேரும் உறுதி செய்தார்கள், இது தேவதையின் வேலைதான், வேறு சாதாரணமாக யார் செய்ய முடியும். இங்கே வேறு ஒன்றும் அல்ல. எப்படி அது நடந்தது என்றால், தன்னை யார் எதிர்க்க போகிறார்கள் என்று இங்கிலாந்து நாட்டுக்காரர்களுடைய படை கொஞ்சமும் கவலை இல்லாமல் இருந்த நேரத்தில் இப்படி ஒரு படை உருவானதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வந்து தாக்கிய போது அவர்கள் அந்த அதிர்ச்சியிலேயே பாதி பேர் அதில் இருந்து மீள்வதற்குள்ளாகவே அவர்கள் இறந்து போனார்கள். இதுதான் முதல் வெற்றி. எப்போதும் முதல் வெற்றி என்பது பல நேரங்களிலே தொடர்ச்சியான வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். அமெரிக்காவிலே நியூ ஜெர்சி மாநிலத்தில் இந்த ட்ரெண்டன் என்கிற ஒரு ஊரிலே நாம் காரிலே நண்பர்களோடு போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல கொஞ்சம் இருந்து ஒரு எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்க்கிற, அந்த நாட்டில் எல்லா இடத்திலும் திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் பச்சை பசுமையாய்த்தான் இருக்கிறது. எனவே ஒரு இடம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மகிழுந்தை நிறுத்தி விட்டு அப்படி கொஞ்சம் காலார நடக்கலாமா என்று நண்பர் கேட்டார். நடக்கலாம் என்று சொன்னோம். அப்படியே போகிற போது அங்கே ஏதோ தொலைவிலே ஒன்று தெரிந்தது. அது என்ன என்று கேட்டேன். அவருக்கும் தெரியவில்லை. அவர் அந்த ட்ரெண்டன்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன என்று தெரியவில்லை.
வாங்கன்னா போய் பார்க்கலாமே. ரெண்டு பேரும் கிட்ட போய் பார்த்தால் ஒரு இன்ப அதிர்ச்சியிலே நாங்கள் உறைந்து போகிறோம். அதுதான் அந்த அமெரிக்காவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் வாஷிங்டன் முதல் வெற்றி பெற்ற இடம் அந்த ட்ரெண்டன்ல தான் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் நாம் வரலாற்றை படித்தால் அதில் சொல்லப்படுகிற செய்திகள் என்னவாக இருக்கும் என்றால், அந்த வெற்றிக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்தது. அதற்கு பிறகுதான் இந்த பாஸ்டன் டீ பார்ட்டி என்று சொல்லுகிற அந்த பாஸ்டன் துறைமுகத்திலே வந்து அந்த தேநீரை எல்லாம் தூக்கி கடலிலே எரிந்து ஆங்கில ராணுவத்தை உறைய வைத்த நிகழ்ச்சி கூட பின்னாலே தான் வருகிறது. இந்த ட்ரெண்டன் என்கிற இடத்திலே பெற்ற வெற்றி, அந்த வெற்றியும் எப்படிப்பட்ட வெற்றி என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், திடீரென்று வாஷிங்டன் தலைமையில் இப்படி ஒரு கொரில்லா படை உருவாகும், அவர்கள் தாக்குவார்கள் என்று அந்த இங்கிலாந்து நாட்டு ராணுவம் கருதவில்லை. திடீரென்று அந்த தாக்கி அழித்த போது இங்கிலாந்து ராணுவம் நிலைகுலைந்து போனது. வாஷிங்டன் முதலாக வெற்றி பெற்ற இடத்தின் நினைவு சின்னம் என்று அந்த இடத்திலே பதிவு செய்திருந்தார்கள். அதை போல முதல் வெற்றியை ஆர்லியன்ஸ் என்கிற பகுதியிலே ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய அந்த சின்ன படை பெறுகிறது. வெற்றி பெறுகிற போது இன்னும் என்னவெல்லாம் ஆகிறது என்று கேட்டால், அந்த போராளிகளுக்கு உடலியல் ரீதியாக ஒரு ஊக்கம் வருகிறது. அங்கே இருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்றன, எதிரி நிலைகுலைந்து போகிறான். எனவே இந்த 3 விதமான நிகழ்வுகள் அங்கே நடக்கின்றன. எப்போதும் எங்கே இருந்து வேண்டுமானாலும் ஆயுதங்களை உலக நாடுகளிலே இருந்து வாங்கிக் கொள்ளலாம். ஆயுதங்களைத்தான் வாங்க முடியுமே தவிர போரிடுகிற துணிச்சலை எங்கே இருந்து வாங்க முடியாது. அது இயல்பாக வர வேண்டும். ஆகினாலே அப்படி ஆயுதங்களையும் அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ் 114 பேர் இறந்து போய்விடுகிறார்கள். அது முதல் வெற்றி. அடுத்தடுத்து பார்த்தால் அந்த போராட்டம் என்பதை அப்போதும் ஜோன் ஆஃப் ஆர்க் சொல்லுகிறார், இந்த வெற்றியை நாம் தாமதித்து விடக்கூடாது. இந்த வெற்றி வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அடுத்த தாக்குதலை நாம் இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த வெற்றி தாமதிக்கப்படக்கூடாத ஒன்று. மறுபடி எங்கே தாக்குவார்கள் என்று அவர்கள் சிந்திப்பதற்குள் தாக்க வேண்டும். இரண்டாவதாக ஜோன் ஆஃப் ஆர்க் சொல்லுகிறார், அடுத்த தாக்குதல் குறி ரெயின்ஸ் என்று சொல்லுகிறார். அப்போது டியூக்கு கொஞ்சம் அச்சம் வருகிறது. ஏனென்றால் ரெயின்ஸ் என்பதுதான் ஆங்கிலேயர்களுடைய அந்த வெள்ளை ராணுவத்தினுடைய ரொம்பவும் மிகப்பெரிய கோட்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். மிக அழுத்தமான பிடிப்புடைய ராணுவத்தினுடைய கோட்டையாக இருக்கிற இடத்தையா போய் தாக்குவது என்று அவன் கேட்கிறான். அப்போதுதான் அவள் சொல்லுகிறாள், என்றைக்குமே ஒரு சின்ன ஒரு குழுவை தாக்குவதென்றால் கூட முதலில் அவனுடைய தலைவனை அடித்து தீர்த்து விட்டால் குழுவினர் சிதைந்து போவார்கள் என்று இன்னைக்கு இந்த ரவுடிகளுக்கு எல்லாம் போலீஸ்காரர்கள் சொல்லுகிற வேலைதான் அது. அந்த தலையை அடிச்சிடுறதுன்னு. எனவே அதை போல நீங்கள் எல்லா இடங்களையும் விட எங்கே அவர்கள் வலிமையாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாள். அடுத்த தாக்குதல் ரெயின்ஸ் என்கிற இடத்திலே அதே போல இன்னொரு மிகப்பெரிய வெற்றி வருகிறது. டியூக் கூட சார்லஸ் கூட முதலில் சிந்தித்தாலும் கூட பிறகு சரி நாம் சிந்திக்க வேண்டாம், கேத்தரின் அல்லவா சொல்லி அனுப்புகிறார், நாம் எப்படி மறுப்பது என்று அவனும் சரி என்று சொல்லுகிறான். கூடுதலாக கொஞ்சம் படையோடு போகிறாள். 2வது இடம், 3வது இடம், இன்னும் அவர்கள் வலிமையாக இருந்த 3வது இடம் ட்ராய் என்கிற இடம். அந்த 3 இடங்களிலும் அடுத்தடுத்த வெற்றிகள் வருகிற போது இங்கிலாந்து நாட்டு ராணுவ வீரர்கள் 2200 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் இந்த பெண்ணோடு அனுப்பிய வீரர்களே மொத்தம் 1000 பேருக்குள்ளே தான், அதுல 100க்குள்ளே தான் இறந்து போனார்கள். மற்றவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்ற போது அவளுடைய வீரத்தை பிரான்ஸ் வியந்தது, இங்கிலாந்து வியந்தது, உலகமே வியந்தது. அவள் ஒரு பெரிய வீர பெண்மணியாக, அப்போது அவளுக்கு வயது 17 தான். வெறும் 17 வயது உலகத்தில் அப்படி ஒரு பெண்ணை பார்க்க முடியவில்லை. சரித்திரத்தில் அவளுக்கு 1000 ஆன்மீக நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் போர்க்களத்திலே அப்படி துள்ளி குதித்த ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. நான் இங்கே வந்து அமர்ந்தவுடனே ஐயா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஜோன் ஆஃப் ஆர்க் கால் ஊண்டுவதில்லை, பறந்தே போகிறாள் என்றுதானே எழுதுகிறார்கள், அப்படியா என்று கேட்டார். அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பெண்ணினுடைய வேகம் கால் ஊண்டுவதை இவர்களால் பார்க்க முடியவில்லையோ என்னவோ, தேவதை என்பதற்காக அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லுவதற்கு காரணம், நமக்கு இப்போதும் கூட சொல்லி வைத்திருக்கிற குறியீடுகள் நமக்கு தெரியும். இப்போதும் தேவர்கள் வந்தால் அவர்கள் கண் இமைப்பதில்லை, காலை தரையில ஊன்றுவதில்லை என்று ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறான் இல்லையா. கால் இல்லாம ஒரு வயலை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. எனவே கல்கி என்கிற அவதாரம் நான் கூட அன்றைக்கு சொன்னேன், அவன் குதிரை தலையோடு இருக்கணும்னு. குதிரை தலையோடு யாராவது தெருவில் நடந்தா அன்னைக்கு வேணா நம்ம ஒத்துக்கலாம், இது வரைக்கும் ஒருத்தரையும் நம்ம பார்க்கலன்னு சொன்னோம். எனவே அப்படி அந்த பெண் கால் ஊன்றுவது கூட இல்லை என்றால் ஒரு செய்தியை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பெண்ணினுடைய போர் வேகம் என்பது அவ்வளவு விரைவாக இருந்திருக்கிறது. அந்த குதிரையிலும் சரி, அம்பு விடுகிற போதும் சரி, அவள் திரும்ப திரும்ப அந்த போர் வீரர்களுக்கு கூட சொல்லுகிறாள், உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் விரும்புகிறவர்கள் வேறு வேலைக்கு போங்கள், என்னோடு வராதீர்கள் என்று சொல்லுகிறாள். நெப்போலியனை பற்றி சொல்லுகிற போது நாம் படித்திருக்கிறோம். அவன் அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரன் தான்.
நெப்போலியனை பற்றி படிக்கிற போது அவன் உறங்குவது கூட குதிரையின் மீது அமர்ந்தபடியே தான் உறங்கினான் என்பதுதான் காரணம். குதிரையினுடைய இயல்பே அதுதான். நாம் பார்க்கலாம், மாடு கூட படுத்து உறங்குகிறது, எறும்பும் குதிரையும் படுத்து உறங்கியதில்லை. குதிரை எந்த இடத்திலையும் படுத்து உறங்கியதில்லை. அடிக்கிற போதும் குதிரை அழுததில்லை. குதிரைக்கு வலி இல்லை என்பதில்லை, வலிமைதான் குதிரை ரூபம். குதிரையினுடைய ரூபமே வலிமைதான். எனவே அந்த வலிமையின் காரணமாக நாம் இன்னொன்றையும் பார்த்தால், குதிரை நின்றபடியே தூங்குகிறது, தொட்டால் புறப்படுகிறது. குதிரை அப்படி ஏறி உட்கார்ந்த உடனே தொட்ட உடனே புறப்படுகிறது இல்லையா? சுறுசுறுப்பான மனிதனுக்கும் கூட அதுதான் அடையாளம். தொட்டால் விழித்துக் கொள்வதுதான். நம்மால் படுத்தா தூங்க மாட்டேங்கிறான், தட்டெல்லாம் எழுப்ப மாட்டேங்கிறான். இயல்பாக பார்த்தால் நமக்கு இருக்கிற இயல்பான குணம், படுத்த உடனே முதல்ல தூங்கிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுத, ரொம்ப பேர் படுத்த உடனே தான் படமே ஓடுது. எல்லாத்தையும் சிந்திப்பது, நான் கூட விளையாட்டா சொல்லுவேன், சிந்திப்பதுன்னா உட்கார்ந்து சிந்திச்சிருங்க, தூங்கணும்னா தூங்கிடு, படுத்துக்கிட்டு சிந்திக்காத, படுத்த உடனே தூங்கிடு, தொட்ட உடனே எந்திரிச்சாங்க. தொட்ட உடனே அதுக்கப்புறம் எவ்வளவு இடி இடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். குதிரை என்பதுதான் தொட்டால் சிலிர்த்துக் கொள்ளும், தொட்டால் சிலிர்த்துக் கொள்ளும். அது போலத்தான் அந்த பெண் இருந்தால். யாருக்கு தூக்கமும் ஓய்வும் தேவைப்படுகிறதோ அவர்கள் வேறு வேலையை தேர்ந்தெடுத்துக் கொடுக்க என்று ஜோன் ஆஃப் ஆர்க் சொல்கிறார். இன்னொரு அதிசயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்திகள் கூட போதுமான அளவுக்கு வரலாறு இல்லை. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய அனைத்தையும் தொகுதி தொகுதியாக அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். புத்தகங்களை நம்மால் படித்து மாணவில்லை. பிறகு ஜோன் ஆஃப் ஆர்க் கைது செய்யப்பட்டு அந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடந்த போது அவர்கள் கேட்ட கேள்விகள், ஜோன் ஆஃப் ஆர்க் சொன்ன பதில், மொத்தமும் அந்த கேள்வி பதில் விசாரணை மட்டும் ஏறத்தாழ 10 மாதங்கள் நடக்கின்றன. அந்த 10 மாத விசாரணை அப்படியே புத்தகமாக இருக்கிறது. ஒன்றை வரலாற்று எப்படி எனக்கு தெரியல. 1500 1430 நடந்த அந்த விசாரணை முழுவதும் அப்படியே புத்தகமாக இருக்கிறது. நான் பொடாவிலே சிறையில் இருந்தபோதுதான் முதலாக ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய வரலாறு முழுவதையும் படித்தேன். பொடா எவ்வளவோ நமக்கு பயன்பட்டிருக்கிறது. அது ஒரு பொடா காலம் என்கிற நூல் இந்த மாத இறுதியில், இந்த ஆண்டின் இறுதியில வருகிறது. நான் அதுல தொடக்கத்தில் கலைஞருக்கு கூட 2வது தான் நன்றி சொல்லியிருக்கிறேன், ஜெயலலிதாவுக்கு தான் முதல் நன்றி சொல்லியிருக்கிறேன். என்னை அறியாதவர்களுக்கெல்லாம் கூட அறிய வைத்து, என்னை படிப்பதற்கு நேரம் தந்து, உண்மையிலேயே அந்த 1.5 ஆண்டுகளில் படித்த அளவுக்கு வெளியே வந்ததற்கு பிறகு படிக்க முடியவில்லை. எனவே அங்கேதான் அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் என்கிற புத்தகத்தை முதலாக படித்தேன். படிக்கிற போது இவ்வளவு செய்திகளா என்று எனக்கு வியப்பாக இருந்தது. இன்னும் 2 நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்திற்கு வருவதற்காக இணையதளத்திலும் வேறு செய்திகள் இருக்கின்றனவா என்று தேடினால், அந்த கூகுள் என்கிற இணையதளத்தில் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அடித்ததற்கு பிறகு அது பக்கம் பக்கமாக வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. நம்மால் படிக்க முடியவில்லை, அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. அந்த நீதிமன்ற விசாரணைகள் ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ 200-300 பக்கங்களுக்கு குவிந்திருக்கின்றன. அனைத்தையும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே ஜோன் ஆஃப் ஆர்க் பேசியது, ஜோன் ஆஃப் ஆர்க் தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டது, ஜோன் ஆஃப் ஆர்க் தன்னுடைய படை தந்திரத்தினுடைய வழிமுறைகளை வகுத்தது என்று அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தில் இப்போது அடிப்படையாக 3 நகரங்கள் கைப்பற்றிவிட்டன. ஒன்று ஆர்லியன்ஸ், அடுத்தது ரெயின்ஸ், 3வது ட்ராய் என்கிற 3 பெரிய நகரங்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு 1429வது ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி மறுபடியும் டியூக் சார்லஸ் முடிசூட்டப்படுகிறார். அதான் முக்கியமான செய்தி. காரோனேஷன் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். டியூக் சார்லஸ் மீண்டும் முடிசூட்டப்படுகிறார். முடிசூட்டப்படுகிற போது பக்கத்திலே வேறு யாருக்கும் இல்லாத இடம் ஜோன் ஆஃப் ஆர்க்கு கொடுக்கப்படுகிறது. அரசனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிற பெண் ஜோன் ஆஃப் ஆர்க்காகத்தான் இருக்கிறாள். அவள் கண்களிலே இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் விழுகிறது. சார்லஸ் சொல்லுகிறார், இந்த மண்ணை நான் மறுபடியும் ஆடுவதற்கான இடத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் அது கடவுளின் அருள். அந்த அருள் ஜோன் ஆஃப் ஆர்க் மூலமாக வந்திருக்கிறது. நம் படை கூட அல்ல, இந்த பெண் தான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். அப்போது அவள் செய்கிற ஒரு காரியம்தான் அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்துக்கு வழிவிடுகிறது. எல்லாம் முடிந்தது, இனிமேலாவது அவள் கருதுகிற ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணம் அவளை ஒரு படுகுழியிலே தள்ளிவிடுகிறது. அவள் என்ன செய்கிறாள் என்றால், இந்த இடத்தை பகுதியை பிடித்து டியூக் சார்லஸ் இந்த ஆர்லேனியன் என்கிற பகுதியினுடைய அதிபராக ஆனதற்கு பிறகு அவள் என்ன நினைத்து பார்க்கிறாள், அந்த பர்காண்டியர்கள் என்பவர்களும் இந்த நிலத்தால் பிரிந்து கிடந்தாலும் இனத்தால் பிரெஞ்சு நாட்டு மக்கள் தானே, அவர்களுக்கு நமக்கு எதற்காக இனியும் தொடர்ந்து யுத்தம் என்று டியூக் சார்லஸை கடிதம் எழுத சொல்லுகிறாள். என்ன இருந்தாலும் இங்கிலாந்துக்காரன் வேறு, நீயும் நானும் சொந்த சகோதரன் இல்லையா? எனவே பிரான்ஸ் மண்ணுக்குள் இனி எந்த விதமான யுத்தமும் இருக்கக்கூடாது, நாம் 2 பேரும் ஒன்றாக வேண்டும் என்கிற கடிதத்தை டியூக் சார்லஸை பதவியேற்ற உடனே ஜோன் ஆஃப் ஆர்க் தான் எழுத சொல்லுகிறாள். அது கடவுளின் கட்டளை என்று உடனே டியூக் சார்லஸ் அந்த கடிதத்தை எழுதுகிறான்.
அங்கேதான் இங்கிலாந்து நாட்டினுடைய நரித்தனம் வேலை செய்கிறது. இங்கிலாந்து என்ன செய்கிறார் என்றால், நல்லது, இதை ஏற்றுக்கொள்வதாக நீ சொல், 2 பேரும் சமாதானமாக போய்விடலாம், இனி நமக்கு சண்டை இல்லை, ஹென்றி ஃபை இந்த நாட்டை விட்டே போகட்டும் என்று சொல், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன அந்த இங்கிலாந்து நாட்டு அரசனினுடைய அந்த நரி தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் அங்கே இருந்து பர்காண்டியன் எழுதி அவனுடைய தந்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கையாளாக இருந்து பர்காண்டியன் எழுதுகிறான், நல்லது, நீங்கள் சொன்னது உண்மைதான், இனி நமக்குள் ஒரு பிரச்சனையும் வேண்டாம், நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று பர்காண்டியன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படையாக இன்னொரு அறிக்கையும் அவன் வெளியிடுகிறான், இனி எங்களுக்கும் இங்கிலாந்து நாட்டு மன்னர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு அதை உண்மை என்று நம்பியதால் இவ்வளவு பெரிய ஒரு போர் வீரம் மிகுந்த அந்த பெண்ணை இந்த வரலாறு இழந்தது. என்னாயிற்றென்றால், அதற்கு பிறகு இவர்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அந்த நெருக்கம் ஏற்படுகிற நேரத்திலே ஜோன் ஆஃப் ஆர்க் தான் இத்தனைக்கும் பின்னாலே இருந்திருக்கிறாள் என்பது அவர்களுக்கு புரிந்தது. எனவே மீண்டும் அந்த ஆர்லியன்ஸ் என்கிற தேசத்தை நாம் அழுத்தி வீழ்த்தி விடவில்லை என்றாலும் இன்னமும் சில பகுதிகளிலே இங்கிலாந்து நாட்டினுடைய தொடர்பு இருக்கத்தான் செய்தது. எனவே அந்த இங்கிலாந்து நாடு சில பகுதிகளிலே இருக்கிற இந்த 3 பகுதிகள் தான் விடுவிக்கப்பட்ட பிரதேசம். இந்த 3ம் தான். மற்ற பகுதிகள் அப்போது இங்கிலாந்து வசம் இருந்தது. எனவே அதையும் தாக்கி தகர்க்க வேண்டும் என்று ஜோன் ஆஃப் ஆர்க் விரும்பினாள். அதை தகர்க்கிற நேரத்திலே நீங்களும் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று பர்காண்டியன்ஸையும் கேட்டுக்கொண்டாள். இவள் சொல்லுகிற செய்தி, இவளுடைய போர் தந்திரம் எல்லாம் உடனுக்குடன் ஆங்கிலேயர்களுக்கு சொல்லப்பட்டது. பாரிஸ் நகரத்திலே அமர்ந்து போராளிகளை அவள் தயாரித்துக் கொண்டிருந்தாள். மெல்ல மெல்ல அடுத்த கட்ட தாக்குதலுக்கும் இன்னமும் விடுவிக்கப்படாத பகுதிகளிலே இருந்தும் அவர்களை விரட்டி அடிப்பதற்காக ஜோன் ஆஃப் ஆர்க் முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்திலே தான் பாரிஸ் நகரத்திலே 1430 ஏறத்தாழ ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் ஜோன் ஆஃப் ஆர்க்கை ஒரு படை சுற்றி வளைத்து தூக்கி கொண்டு போய்விடுகிறது. இதுதான் ஒரு பெரிய மாற்றம். இது எப்படி நிகழ்ந்தது, இந்த இடத்திலே நாம் எப்படி இங்கே இருக்கிறோம் என்பது எப்படி தெரியும் என்றால், அந்த இடத்திலே இருக்கிற செய்திகள் எல்லாம் பர்காண்டிய மன்னன் டியூக் ஜான் மூலமாக ஹென்றி ஃபைக்கு போயிருக்கிறது என்று பிறகு தெரிந்தது. ஜோன் ஆஃப் ஆர்க் தூக்கி செல்லப்பட்டு விட்டாள், கைது செய்யப்பட்டு விட்டாள் என்கிற அந்த செய்தியே இங்கே இருக்கிறவர்களை கலங்கடித்து விட்டது. அவளுக்கு பிறகு, அதாவது அவள் என்ன சொன்னாள், போதும், ஏறத்தாழ நாம் நம்முடைய மண்ணினுடைய பெரும்பகுதியை மீட்டு விட்டோம், இனி நான் மறுபடியும் என்னுடைய நாட்டுக்கு போகிறேன், 1000 இருந்தாலும் ஆடு மேய்ப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியும் சுகமும் வேறு எதிலும் வராது, நான் மீண்டும் என் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறேன், ஆனால் அதற்கு முன்பாக இன்னும் பல பேருக்கு இந்த போர் பயிற்சியை கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி பாரிஸ் நகரத்தில் இருந்தபோதுதான் அந்த பெண் தூக்கி செல்லப்பட்டு, முதலில் ஐயா அவர்கள் சொன்னது போல அவள் போரில் காட்டிய வேகம், நிற்காமல் ஓடிய அந்த விரைவு, இது அவர்கள் கண்களை உறுத்தியது. அவள் காலை அடித்து உடைத்து விட்டார்கள். அது தொடர் எடுத்த உடனே அவள் முழங்காலிலே மிகப்பெரிய கொடுமைகளுக்கு அவள் ஆளானாள். இன்னமும் சொன்னால், ஒரு போர் தடத்திலே இருக்கக்கூடாத ஒரு அநாகரிகம், உலகத்துக்கெல்லாம் நாகரிகம் பேசுகிற இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் அந்த பெண்ணை பாலியல் உணர்வுக்கு உட்படுத்த முயற்சி செய்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு இன்னொரு செய்தி வியப்பாக இருந்தது. அவள் எப்போதும் ஒரு இரும்பு கவசம் கொண்ட ஆடையை அணிந்திருக்கிறாள். அதை எளிதாக கூட அவர்களால் மாற்ற முடியவில்லை. அந்த ஆடையை நீக்கிவிட வேண்டாம், அது இரும்பு கவசம், அது உடலில் உள்ள. அது அவர்கள் கேட்டபோது அவள் சொன்ன விடை இருக்கிறதே, அந்த விடையை படித்தால் இன்னும் வியப்பாக இருக்கிறது. மார்பிலே கூட அவள் கவசம் அணியவில்லை, இடைக்கு கீழே கவசம் அணிந்திருந்தாள். நீ போருக்கு வருகிறவள் மார்பிலே தானே காயம்பட்டு இதயத்தை தாக்கிவிடக்கூடாது என்று கவசம் அணிவார்கள் என்று கேட்டபோது ஜோன் ஆஃப் ஆர்க் சொன்னார், என்றைக்கும் இருந்தாலும் ஒரு இதயம் இறந்து போகும், ஆனால் நான் ஒரு நாள் என் மானத்தை இழக்கத்தை அது அணியமாக இல்லை. ஆகவே நான் என் பாலியல் உணர்வுகளிலே கவனமாக இருக்கிறேன். நான் கடவுளினுடைய பெண், வெர்ஜினாகத்தான் இருக்க விரும்புகிறேன், கன்னியாகத்தான் இருக்க விரும்புகிறேன். நான் கடவுளினுடைய பெண்ணாக இருந்துதான் இறந்து போக விரும்புகிறேன் என்று சொன்னாள். அங்கே இருக்கிற பிரபுக்கள் கூட அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொள்ள மறுபடியும் முயற்சித்தார்கள். அந்த ஒரு முயற்சி மட்டும் அவர்களுக்கு கடைசி வரையில் என்ன காரணத்தினாலும் பலிக்கவில்லை. ஆனாலும் அவளை பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கினார்கள். அங்கே இருக்கிற அவர்களுடைய நீதி விசாரணை என்கிற பெயரில் மிக கொடுமையாக அவளை அந்த நீதிமன்றத்திலே நிறுத்தி பல்வேறு விதமான கொடுமைகளான கேள்விகளை அவள் முன்னாலே வைத்தார்கள். அதாவது திரும்ப திரும்ப அவர்கள் என்ன காட்ட விரும்பினார்கள் என்றால், இந்த பெண் ஒரு சூனியக்காரி, இவள் கடவுளின் பெயரால் பலருக்கும் இந்த மக்களுக்கும் கெடுதல் செய்கிறாள் என்று உலகத்திடம் சொல்லிவிட்டு பிறகு அவளை கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்து விரும்பியது. எப்போது இங்கிலாந்துக்கு ஒரு பழக்கம் உண்டு, நாயை சுடுவதென்றாலும் காரணம் சொல்லிவிட்டு தான் சுடுவோம் என்று அதை ஒரு பெரிய நீதி தேவதை மாதிரி அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் சதாம் ஹுசேனையும் கூட விசாரணை நடத்தித்தான் நான் கொல்வது என்பதை முடிவு செய்துவிட்டு விசாரணை நடத்துவது எப்போதும் அவர்களுக்கு பழக்கம். அப்படித்தான் விசாரணை நடந்தது. அதிலே அந்த பெண்ணின் மீது வைக்கப்பட்ட ஒரு
உண்மைக்கு முற்றிலும் மாறான ஒரு கொடுமையான குற்றச்சாட்டு என்ன என்றால், இந்த பெண் இளம் பிள்ளைகளின் மீதெல்லாம் மெழுகை ஊற்றி தலையிலே அந்த பிள்ளைகளின் தலையில் ஊற்றி கடவுளின் அருள் தருவதாக சொல்லி இப்படியெல்லாம் இவள் கொடுமை செய்தாள். இவள் பிரெஞ்சு நாட்டு மக்களுக்கே எதிரி. எப்போதும் எதிரிகள் என்ன சொல்லுவான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப இங்கே இருக்கிற பெயர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறான் என்று நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் தமிழ் மக்களை அவர்கள் கொண்டு விட்டார்கள் என்றுதான் திரும்ப திரும்ப இந்த அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அப்படி சொல்லுவது என்பது எப்போதும் இவர்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பான குணம். அப்படி ஜோன் ஆஃப் ஆர்க் காலத்தில் இருந்து அது தொடங்கி பிரெஞ்சு நாட்டு மக்களுக்கே இவள் எதிரியாக இருந்தாள் என்பது போல காட்டி, எனவே நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் இவளை கொள்கிறோம் என்று அந்த தொடர்ச்சியான அந்த நீதி விசாரணைகள் என்கிற பெயரிலே அந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றன. அது ஏறத்தாழ 10 மாதங்கள் நடைபெற்றன. அதற்கு பிறகு அவளை உயிரோடு எரித்து கொல்லுவது என்று அவர்கள் தண்டனை விதித்தார்கள். எப்போதும் அந்த தண்டனைகள் என்பது, மரண தண்டனை என்பது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பெற்று கடைசியாக தூக்கு தண்டனை என்கிற நிலையிலே வந்து நின்றிருக்கிறது. நாம் நன்றாக அறிவோம். மரண தண்டனை பல வடிவங்களை கொண்டது. சமணர்கள் 8000 பேர் கழுவில் ஏற்றப்பட்ட அன்பே சிவமான நாடுதான் நாடு. 8000 பேரை கழுவில் ஏற்றிவிட்டு பிறகு அன்பே சிவம் என்றும் சொல்லுகிற துணிச்சல் நமக்குத்தான், வேறு யாருக்காவது வருமா? எனவே கழுவில் ஏற்றுவது, நான் கல்லூரியில ஆசிரியராக இருக்கிற போது மாணவர்களிடத்தை கேட்பேன், கழுவில் ஏற்றுவது என்றால் என்ன என்று தெரியுமா என்று. பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்னமும் மனித மனங்கள் நாகரிகப்படவில்லை, இன்னமும் கொடூரமாய்த்தான் இருக்கின்றன என்பதை நேற்றைய நிகழ்வுகள் கூட நமக்கு நினைவூட்டுகின்றன. சாதி என்பது எவ்வளவு கொடிய விஷம் என்பதை அந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. எத்தனை பெரிய விஷம்! அதை அதனுடைய வேரை புரிந்து கொள்ளாமல், அதில் இருக்கிற கொடூரத்தை புரிந்து கொள்ளாமல், உடனடியாக இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தோன்றி சொல்லுகிறார், கருணாநிதி வந்தாலே இப்படித்தான் நடக்கும், அவர் போனாதான் சரியா, உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து கருணாநிதி போகணுங்கிறது தான். ஆனால் அதிலே காவலர்கள் வேடிக்கை பார்த்த கொடுமை, அதை எல்லாவற்றையும் நாம் ரொம்பவும் கடுமையான பார்வையோடு தான் அதை பார்க்கிறேன். அதில் அந்த மாணவர்கள், சக மாணவர்கள் இப்படி ஒரு மிருக வெறியோடு, கொலை வெறியோடு அடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் சமூகம் கூட நாகரிகமான சமூகம் என்று என்னால் சொல்ல முடியும். நேற்றைக்கு இரவு நன்மையை சொன்னால், நான் 12:30 மணிக்கு மேலே இயல்பாக இரவு தூங்க போவதற்கு முன்னால் அந்த 24 மணி நேர செய்தி என்ன என்று பார்த்துவிட்டு போகிற போது, அதை பார்த்துவிட்டு நான் படுத்த உடனே உறங்கி விடுகிற பழக்கமுடைய என்னால் நேற்றைக்கு ஏறத்தாழ 1 மணி நேரம் தூங்க முடியாமல் அந்த காட்சிகள் தொல்லை செய்தன. மறுபடியும் இன்றைக்கு பார்க்கிறேன். காலையிலே என் மனைவி வருகிற போது உடனே அந்த காட்சியை மாற்றிவிட்டேன். நான் மறுபடியும் சன் நியூஸும் ஜெயா தொலைக்காட்சியும் இவர்களுடைய அரசியல் காரணத்துக்காக திரும்ப போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி மட்டும் கொடூரமானதல்ல, அதை திரும்ப போடுகிறவர்களும் கொடூரமானது. உண்மையாக அதை அரசியல் நோக்கத்துக்காக திரும்ப அதை காட்டிக்கொண்டே இருப்பதும் இன்னொரு விதமான கொடூரம் தான். எனவே நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு கொடூர நஞ்சை மனதுக்குள் வைத்திருக்கிறார்கள், சாதிய நஞ்சு என்று சொன்னால், அதை அகற்றுவதை விட வேறு முக்கியமான பணி நம் யாருக்கும் இப்போது வேறு எதுவும் இல்லை. அதை இந்த கருஞ்சட்டை படைத்தவர் அதை செய்வதற்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை. எனவே நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி அதுதான் என்பதற்காக அதை பார்க்கிற போது சொல்லுகிறேன். எனவே ஒரு கொடூரமான ஒரு மனம் என்பது இந்த சமூகத்தினுடைய வரலாற்றிலேயே இருந்திருக்கிறது. இல்லையானால் அந்த கழுவில் ஏற்றுவது என்பது ஒருவனை ஆசன வாயில் அந்த ஒரு மிகப்பெரிய இரும்பு கம்பியில் உட்கார வைத்து பல நேரங்களிலே அந்த கம்பி ஊடுருவி இதயம் வரைக்கும் வந்து சேர்ந்து உடனடியாக சாகாமல் மூக்கிலிருந்து, வாயிலிருந்து, கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டி 2 நாள் 3 நாள் துடிதுடித்து செத்து போன சமண பௌத்த புத்தர்கள் எல்லாம், பிக்குகள் எல்லாம் உண்டு என்று சொல்லுகிற போது அன்புக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு உண்டா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அப்படி கழுவில் ஏற்றி கொள்ளப்பட்டவர்கள், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டவர்கள், கத்தியால் தலை சீவப்பட்டவர்கள், யானையின் காலால் தலை இடறப் பெற்றவர்கள் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் புறநானூற்றிலேயே இருக்கிறது. யானையின் காலால் பிள்ளைகளை கழுத்து வரைக்கும், அதுவும் சின்ன பிள்ளைகளை கழுத்து வரையிலே புதைத்து வைத்து விட்டு அந்த தலையை மட்டும் யானையின் காலால் இடறச் சொல்லுகிற கொடுமை. ஒருவனை கொல்வது என்பதை விட கொல்வதற்கு இத்தனை கொடுமையான வகைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிற மனித சமூகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்பதுதான். எனவே அப்படியெல்லாம் இருந்ததை போல பெரும்பாலும் ஐரோப்பா கண்டத்தில் இந்த மரண தண்டனை என்பது உயிரோடு எரித்துக் கொள்வதாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த உயிரோடு எரித்துக் கொண்ட காட்சி என்ன என்பதையும் அப்படியே அவர்கள் அந்த புத்தகத்திலே வர்ணித்திருக்கிறார்கள். ஒரு உயரமான தூண் அதற்காகவே இருக்கிறது. ஒரு உயரமான தூணின் அதனுடைய எல்லோரும் பார்க்கிற அளவுக்கு உயரத்தில் அந்த பெண் கைகள் பின்புறத்தில் வைத்து கட்டப்படுகிறாள். பிறகு அந்த தூணின் கீழ்ப்புறத்திலே நெருப்பு கொளுத்தப்படுகிறது. நெருப்பு பரவி மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் சொல்லுகிற போது ஒரு காட்சி அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி வரைக்கும் எது கண்டும் அஞ்சாத ஜோனாகார், எதற்காகவும் அழாத ஜோனாகார், கடைசியாய் தீர்ப்பு சொல்லி
உயிரோடு எரித்து கொல்லப்படுவாய் என்கிற போது அதுவரைக்கும் கவனமாய் கேட்டுக்கொண்டு வந்த அந்த 19 வயது பெண் உயிரோடு எரித்து கொல்லப்படுவாய் என்று சொன்னபோது முதலாக அழுதாள் என்றும் அந்த ஏடுகள் பதிவு செய்திருக்கின்றன. வாழ்ந்த இந்த வாழ்க்கை, இந்த மண்ணுக்காக போராடிய போராட்டம் எல்லாம் சிதைந்து தீயில் எரியப் போகிறோம் என்கிற அந்த சோகம் எந்த மனத்தையும் பற்றும் என்பதுதான். நான் அது எரிக்கிற போது நான் நினைத்து பார்க்கிறேன், ஐரோப்பா கண்டத்திலே எதிரிகளை கொல்வதற்கு உயிரோடு எரிப்பது என்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். இங்கே உடன்கட்டை ஏறுதல் என்பதற்கு வேறு என்ன பொருள்? சதி என்பது என்ன பொருள்? எரிகிற நெருப்பிலே தூக்கி வீசிய கொடூரமான மனம் இங்கேயும் இருந்திருக்கிறது. அந்த நெருப்பிலே இருந்து ஓடி வருகிற பெண்களை மூங்கில் கடிகளை கையிலே வைத்துக் கொண்டு அடித்து உள்ளே மறுபடியும் நெருப்பில் தள்ளிய சமூகம் தானே நம்முடைய சமூகம். இன்றைக்கும் ராஜஸ்தானத்திலே ரூப்கன்வருக்கு இப்போதும் அதுதானே நடந்திருக்கிறது. நான் பெண்கள் கல்லூரிகளிலே எல்லாம் தொடர்ந்து பேசுகிற போது வேறு எந்த செய்திகளை காட்டிலும் இந்த சதியிலே இருந்து, பாலிய விவாகத்திலே இருந்து, தேவதாசி கொடுமை என்கிற அத்தனை வரைக்கும் தொடர்ந்து அதை பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது பல பிள்ளைகள் திரும்ப என்னிடத்திலே கூட்டம் முடிந்து கேட்கிற கேள்வி, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்பதுதான். நம்முடைய பாடப்புத்தகங்கள் உடன்கட்டை ஏறுதல் என்று ஒற்றை வரியிலே எழுதி வைத்திருக்கிறது. திருமலை நாயக்கர் இறந்த போது 100கணக்கான பெண்கள் உடன்கட்டை ஏறினார்கள். இருவர் அல்ல, அந்த புறம் முழுவதும் இருந்த அத்தனை பெண்களும் கொல்லப்பட்ட கொடுமை திருமலை நாயக்கர் இறந்த போது அது கூடுதலாக 100கணக்கான எண்ணிக்கையிலே இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அதை போல உயரமான சுவரில் தூணில் அந்த பெண் கட்டி வைக்கப்பட்டு கீழே இருந்து நெருப்பு கொளுத்தப்பட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே ஏறி அந்த பெண் முழுவதும் கருகி சாம்பலாகி கீழே உதிர்ந்த வரைக்குமான வரலாறு 1412 1431 வரைக்கும் வெறும் 19 வயது மட்டுமே இந்த உலகில் வாழ்ந்து 28 30 வரைக்கும் ஒரு ஏறத்தாழ ஒரு ஆண்டு 8 மாதம் போர்க்கிடத்திலே இருந்து, ஒரு ஆண்டு நெருக்கத்திலே சிறையிலே இருந்து, கடைசியாக உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட உலகத்தினுடைய விடுதலை போராளிகளின் வரிசையில் இடம்பெற்ற பெண் ஜோனா